தனித்தனியா ரீப்பர்கள் மரக்கட்டைகள் இருக்கு. அதுல இருந்து ஒரு அலமாரி பண்ணணும். ஒரு கார்பெண்டர் வராரு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் பண்றாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃப்ரேமுக்கு அப்புறம் என்னவோ அது வரும். அதே போல மாயைங்கிற ஒரு ஃப்ரேம் பண்ணியாச்சு. அது ஆகாசம். அந்த ஆகாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா வாயு. ஆகாசாத் வாயு. இனி நம்ம அடுத்த கேள்வி, இந்த ஆகாசத்திலிருந்து எதை சேர்த்ததுனால வாயு வருகிறது? இப்ப மாயையிலிருந்து நம்ம எதை அடிஷனல் பண்ணதுனால ஆகாசம் வருதுன்னா சப்தம். இந்த ஆகாசத்துல நம்ம எதை சேர்த்ததுனால வாயு வருதுன்னா ஸ்பர்ஷக, தொட்டு உணர்தல். இந்த தொட்டு உணர்தல்ங்கிற தத்துவத்தை ஆகாசத்தோடு சேர்க்கும் பொழுது வாயு என்ற தத்துவம் வருகின்றது. இப்ப வாயுக்குள்ள எத்தனை குணங்கள் இருக்கு? மாயிடம் இருக்கின்ற 3 குணங்கள், சத்வ ரஜஸ் தமஸ் குணங்கள். பிறகு இதனுடைய ஃபாதர், வாயுவோட ஃபாதர் பாத்தீங்கன்னா மாயை கிடையாது. வாயுடைய ஃபாதர் பாத்தீங்கன்னா ஆகாசம் தான். இப்ப இந்த ஆகாசத்தினுடைய குணம் சப்தம். அப்புறம் வாயுக்குன்னு இருக்கிற குணம் பாத்தீங்கன்னா ஸ்பரிசம். அப்போ வாயுவிடம் பாத்தீங்கன்னா 5 குணங்கள்.